அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 ரிஷபராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிச்சிருக்காங்க மிதுன ராசியில். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பராசியில் இருக்காங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அப்புறம் மார்ச் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ரிஷபம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ராசிங்க, சரிங்களா. சுக்கிரனோட ராசி. ஒரு குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அது நல்ல குடும்பத்தை பார்த்துக்குவீங்க. குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பண விஷயத்தில் எப்படி பண பிரச்சனை இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா குடும்பத்துக்கு, ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடங்கிறது குடும்பம் தான், சரிங்களா. லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம் தான். அப்போ காலப்புருஷத்துவப்படி 2ஆம் இடங்கிறது குடும்பத்துக்கு உண்டான இடம் தான். ரிஷபராசிக்காரங்க மாடு மாதிரி உழைப்பேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நடந்துக்குவாங்க, சரிங்களா. கரெக்டாக ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் ரிஷபம். இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்கள் குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா கூட அது உங்களால் ஈஸியாக சமாளித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் அடைய போகிறார். இந்த மாதம் வந்து பாருங்கள், 1ஆம் தேதி வந்து சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அங்கே சனியோடு இருக்கிறது சில சின்னதாக ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட, இருள் கிரகத்தோட நெகட்டிவாக இருந்தால் கூட, அது உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகத்தோடு தான் சேர்றாரு. அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதம் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேற போகுது. எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க போகுதுங்க. நிறைய தடங்களாக இருந்திருக்கும். உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கும், பணம் இல்லாமல் இருந்திருக்கும், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, கடன் தொல்லை உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது, ஒரு கிரிப் இல்லாமல் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்திருக்காது. ஒரு கரடு முரடான ஒரு வாழ்க்கையாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், ராசிநாதன் உச்சமாக இருக்கிறனால சின்ன சின்ன மனக்குழப்பம் கூட சனி இருக்கிறனால சும்மா டல் அடிக்கிற மாதிரி தெரியும், சரிங்களா. நம்ம வாழ்க்கை இங்கே நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். ஆனால் இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். மனசில் ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு. சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, யார் தான் பிரச்சனை பண்ணாலும் சரி, பார்த்துக்கலான்னு ஒரு மனதைரியம், ஒரு மனசில் ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடச்சிருன்னே சொல்லிடலாம். அதனால் கவலைப்படாதீங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே உச்சநிலையில் இருப்பார். இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. மைண்டு ஸ்டெடியாக இருக்கும். சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் அது உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க, சரிங்களா. அங்கே சனியோட மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதம்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் சனியோடு இருக்கிறது சின்ன ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அது ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகமாக இருக்கிறனால பெரிய கெடுதலோ பாதிப்போ பிரச்சனையோ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்காதுங்கிறத உண்மை, சரிங்களா. அதனால் கவலைப்படாதீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும், நினச்சதெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்ட அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிடும். ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நடந்திருக்காது. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். அதேமாதிரி வந்து பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. குடும்பஸ்தானத்திலே குரு இருக்கார். 2ஆம் அதிபதி புதனும் குருவோட பார்வையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பெருசுப்படுத்துறது, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குன்னே இந்த மாதம் சொல்லிடலாம், சரிங்களா. குரு 2ல் இருக்காருங்க. 2ஆம் அதிபதி குரு பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கார். அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் சில பாதிப்பு வருங்க, சரிங்களா. அம்மாவோட ஹெல்த்தில் ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்பு வரும். ஒரு சில பேர்த்துக்கு வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும். வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் வைக்கிறது, ரிப்பேர் செலவு வைக்கிறது, இந்த மாதிரி 2 வீலர் 4 வீலர் செலவு வைக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பு வராது. ஒரு சில பேர் பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ராகு இருக்காருங்க, கூட செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இங்கே திக்பலம் அடைகிறாரு. சூரியன் அங்கேயே இருக்கார். குரு பார்வையில் இருக்காங்க. அப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அந்த கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் சொல்லிடலாம். அது அந்த லேண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோக்கரேஜ் இதில் இருக்காங்க பார்த்தீங்களா, லேண்டு வாங்கி விற்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. தொழில் நல்லாவே போகும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. 11ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லாபம் வருதுன்னு காமிக்குது, பணம் வரப்போகுதுன்னு காமிக்குது, கஷ்டங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு காமிக்குது இந்த மாதம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளோதான் முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ போராட்டி இருப்பீங்க, நினச்சதெல்லாம் நடந்திருக்காது. இந்த மாதம் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க. 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சனியோடு இருக்கார். இருந்தாலும் சுக்கிரனோட சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்த நெகட்டிவ் வந்து கட் பண்ணிடும் உங்களுக்கு. சரிங்களா? பெரிய பாதிப்பு வராது. சனி சூரியன் வந்து சேர்றது தப்பு இருந்தாலும் உச்ச சுக்கிரனோட சேர்றது அதுக்கு ஒரு நிவர்த்தின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில லாபம், ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, பணம் வராமல் இருக்கவங்க இந்த மாதிரி பணம் வர்றது, கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறது, வெளியே பணம் கேட்டிருப்பீங்க, அந்த பணம் இப்போ திருப்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வர்றது, மொத்தத்தில் ஏதோ ஒன்று வெளியே கொடுத்த பணம் இப்போ கைக்கு வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்டவங்களுக்கு இப்போ கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது சுக்கிரன் வந்து இந்த மாதம் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் வந்துடுவார். அப்போ வந்து இந்த மாதம் 2 இடத்துக்கு சுக்கிரன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அதனால் வந்து சுப செலவு பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிருங்க. ஏன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் மன உளைச்சலில், பண கஷ்டத்தில் யாரும் உங்களை மதிக்காமல் இருக்காங்க, சுற்றி இருக்கவங்களும் உங்களை மதிக்காமல் இருக்காங்க. காசு பணம் இருந்தால் தான் இந்த காலத்தில் மதிப்பாங்க சொல்கிறாங்க, அதான் உண்மை. அதனால் அதே மாதிரி தாங்க, காசு பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ உதவி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி காசு பணம் வரும், உங்களுக்கு நல்ல வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதம். கவலைப்பட வேண்டாம். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, அடுத்த கட்டத்துக்கு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? நிறைய போராடிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதம் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாதமாக, பிப்ரவரி விட இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய, நகர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக, ஒரு உன்னதமான தரமான ஒரு மாதம் அந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கங்க, உங்கள் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். பயன்படுத்திக்கங்க. ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுத்தி ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்க சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போகும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.